ஆழிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. கும்பகோணத்திலே மாசிமக திருவிழா நடைபெறுவதற்கு முன்பே, ஊழி பிரளய காலம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியவர் ஆதிவராகப் பெருமான். இந்த ஆதிவராகப் பெருமான் மகாபலிபுரத்திலிருந்து 15வது கிலோமீட்டரிலே இருக்கின்ற நித்திய கல்யாணபுரி என்று அழைக்கப்படுகின்ற திருச்சேத்திரமாகிய திருவிடந்தை தலத்திலே தாயார் அகிலவல்லி தாயாருடன் நித்திய கல்யாண பெருமானாக சேவை சாதித்து வருகின்றார். ஆதி காலத்திலே ஜம்பு தீவிலே சரஸ்வதி நதிக்கரையோரம் குனி என்னும் முனிவர் தவம் ஏற்றி கொண்டிருக்கின்றார். அவரை திருமணம் செய்து கொண்டு தாமும் தவம் ஏற்றி இறைவன் திருவடி நிழலை அடைய வேண்டும் என்று ஒரு தர்ம பத்தினி விரும்புகின்றார். அந்த தர்ம பத்தினியின் விருப்பத்தை நிறைவேற்றாத அந்த குனி என்னும் முனிவர் தவம் ஏற்றி இறைவன் திருவடி நிழலை அடைந்து விடுகின்றார். இதனால் வருத்தமடைந்த அந்த தர்ம பத்தினி தனது நிலையை எண்ணி காடு மலையெல்லாம் சுற்றி திரிந்து கொண்டிருந்த போது அந்த தர்ம பத்தினியின் உண்மையான விருப்பத்தை அறிந்த காலவ முனிவர் அந்த தர்ம பத்தினியை திருமணம் செய்து கொள்கின்றார். அவர்களுக்கு 360 பெண் குழந்தைகள் பிறக்கின்றார்கள். இறுதியிலே அந்த தர்ம பத்தினியும் இறைவன் திருவடி நிழலை அடைய அந்த 360 பெண் கன்னிகைகளுக்கும் திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு காலவ முனிவருக்கு ஏற்படுகின்றது. காலவ முனிவர் இந்த நித்திய கல்யாணபுரி என்று அழைக்கக்கூடிய திருவிடந்தை தலத்திலே எழுந்து அருளி இருக்கின்ற ஆதி வராகரை வேண்ட, உமது 360 பெண் குழந்தைகளையும் நானே திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று ஆதி வராகர் அருளியதோடு அந்த 360 பெண் கன்னிகைகளையும் நித்திய கல்யாணபுரி என்று அழைக்கக்கூடிய இந்த திருவிடந்தை தலத்திலே திருமணம் செய்து கொள்கின்றார். 360வது நாள் முடிவிலே 360 பெண் கன்னிகைகளையும் ஒன்றாக்கி அகிலவல்லி தாயார் என்னும் திருநாமம் சூட்டி நித்திய கல்யாணபுரி என்று அழைக்கக்கூடிய திருவிடந்தை தலத்திலே நித்திய கல்யாண பெருமானாக காட்சி அளிக்கின்றார். திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணும் இந்த தலத்திற்கு வந்து இங்கு உள்ள கல்யாண தீர்த்தத்திலே நீராடி வெற்றிலை பாக்கு, பழம், பூ, மாலையை அர்ச்சகரிடத்திலே கொடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு அர்ச்சகர் கொடுத்த மாலையை கழுத்திலே சூடிக்கொண்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். திருமணம் முடிந்தவுடன் குடும்ப சமேதராக இந்த ஆலயத்துக்கு வந்து நித்திய கல்யாண பெருமான் அகிலவல்லி தாயாரை வணங்க வேண்டும். அர்ச்சகர் கொடுக்கின்ற மாலையில் உள்ள பூக்கள் காய்வதற்கு முன்பே திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது என்ற செய்தி இந்த ஆலயத்தின் மகிமையை, பெருமையை உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உண்மையான செய்தியாகும். ஓம் நமச்சிவாய.